நம்ம வீட்டு வாசற்படியில் வரையப்படுற அந்த கோலத்திற்கும் கேரளாவில் அமைந்துள்ள திருவனந்தபுர பத்மநாப சுவாமி ஆலயத்தில் இருக்கும் திறக்க முடியாத மர்ம கதவிற்கும் ஒரு பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தினமும் நம்ம கண் முன்னாடி வரையப்படுற ஒரு சாதாரண கோலம், ஆனா அதே மாதிரி சிற்பங்கள் நூற்றாண்டுகளா யாராலும் திறக்க முடியாத அந்த கதவோடு தொடர்பு கொண்டு இருக்கும்னா இது ஒரு சாதாரண ஒற்றுமை அல்ல. அதுக்குள்ள மறைந்திருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்திரக்கவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. அது மட்டுமல்ல, தமிழின் முக்கிய 4 கவிதை வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அசுரக்கவி, விதாரக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி. சித்திரக்கவி அப்படின்னா என்னன்னா, அது சொற்களால ஒரு படம் வரைகிற மாதிரி இருக்கும் கவிதை. அதனாலதான் சித்திரம் பிளஸ் கவி சேர்ந்து சித்திரக்கவி என பெயர் வந்தது. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சொடகோ பசில்ஸ்ல பிரிஞ்சு இருக்கிற லெட்டர்ஸை சேர்க்கும்போது ஒரு நேம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதே மாதிரி தான். இதுல ரதபந்தம், லிங்கபந்தம், வேல்பந்தம், சதுர நாகபந்தம் அப்படின்னு பல பந்தங்கள் உள்ளன. அதுல ஒன்றுதான் நாகபந்தம். மற்றபடி அந்த கதவை மந்திரம் போட்டு திறந்தால் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா கதைகளுமே அந்த திருவதங்கூர் குடும்பத்தினரால் சொல்லப்படும் வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான். நம்ம வீட்டு வாசற்படியில் போடுற கோலங்களும் ஒருவித சித்திரக்கவியின் வெளிப்பாடுதான். இதனை பயனுள்ளதாக மாற்ற நமது முன்னோர்கள் அரிசி மாவில் கோலமிட்டனர்.